ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் ரீட் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்குது, எழுதணும் அப்படின்னு மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷில் மொத்தம் 26 லெட்டர்ஸ் இருக்குது. அதில் 5 லெட்டர் வந்து வவல்ஸ், மீதி 21 லெட்டர்ஸ் வந்து கான்சனன்ட் லெட்டர்ஸ். இந்த லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும், இங்கிலீஷ் ஈஸியாக ரீட் பண்ணலாம், மிஸ்டேக் இல்லாமல் ரைட் பண்ணலாம். அந்த லெட்டர்ஸ்க்கு உண்டான சவுண்ட் என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு வவல்ஸோட சவுண்டு ஏக்கு வந்து தமிழ் என்ன சவுண்ட்ஸ் அப்படின்னா ஆ. ஷார்ட் சவுண்ட் வந்து ஆ. லாங் சவுண்ட் ஏ. இதெல்லாம் வந்து ஷார்ட் சவுண்ட், இதெல்லாம் வந்து லாங் சவுண்ட். ஈக்கு வந்து ஏ. ஈ. ஐக்கு வந்து இ. லாங் சவுண்ட் வந்து ஐ. ஓக்கு வந்து ஆ. ஓ. யூக்கு வந்து ஆ. உ. யூ. இது வந்து வவல்ஸோட சவுண்ட்ஸ். அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னா கான்சனன்ட்ஸோட சவுண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பிக்கு இப், சிக்கு இக், டி இட், எஃப் இஃப், ஜி இக் இஜ், ஹச் இக், ஜே இஜ், கே இக், எல் இல், எம் இம், என் இன், பி இப், கியூ இக், ஆர் இர், எஸ் இஸ், டி இட், யூ ஆ, வி இவ், டபிள்யூ இவ், எக்ஸ் இக்ஸ், ஒய் இ, இசட் இஜ் இஸ். இது 26 லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ். அடுத்ததாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டபுள் லெட்டர் சவுண்ட்ஸ். டபுள் ஓ வந்துச்சுன்னா ஊ, டபுள் இ வந்துச்சுன்னா ஈ, எஸ்டி வந்துச்சுன்னா இஸ்ட், என்டி இண்டு, ஐஎன்ஜி வந்துச்சுன்னா இங்கு, டிஐஓஎன் வந்துச்சுன்னா சன், ஏஐ வந்துச்சுன்னா எய், ஏஒய் வந்துச்சுன்னா ஏ, இஏ வந்துச்சுன்னா இ, ஐஇ வந்துச்சுன்னா ஐ, ஓஏ வந்துச்சுன்னா ஓ, டிஹெச் வந்துச்சுன்னா இத்து, சிஹெச் வந்துச்சுன்னா இச், ஓடபிள்யூஓயூ வந்துச்சுன்னா அவு, டபிள்யூஹெச் வந்துச்சுன்னா இவ், எஸ்ஹெச்னா இஷ், இசட்ஹெச்னா இல். ஏ வந்து எனி வேர்ட்ஸ், அடுத்து ஏபிசிடியில் ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் இந்த இடத்துல வந்துட்டு பக்கத்தில் இ வந்துச்சுன்னா அதோட சவுண்ட்ஸ் வந்து ஏ. அதே மாதிரி ஐ வந்துட்டு எனி லெட்டர்ஸ் வந்துட்டு இ வந்துச்சுன்னா அதோட சவுண்ட் வந்து ஐ. ஓ வந்துட்டு எனி லெட்டர்ஸ் இங்கே வந்துட்டு இ வந்துச்சுன்னா ஓ. இதோட சவுண்ட்ஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன லெட்டர்ஸ் வருதோ அதோட சவுண்ட்ஸ் தான் அது. பிஆர் வந்துச்சுன்னா பிர், சிஎல் வந்துச்சுன்னா கில், எம்பி வந்துச்சுன்னா இம்ப், எஸ்கே வந்துச்சுன்னா இஸ்க். இதெல்லாம் வந்து டபுள் லெட்டர் சவுண்ட்ஸ். இங்கிலீஷில் இந்த சவுண்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு நல்லா மெமரியாக தெரிஞ்சாலே போதும், இங்கிலீஷ் ஈஸியாக ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், மிஸ்டேக்கே இல்லாமல் ரைட் பண்ணலாம். இப்போ சம் எக்ஸாம்பிள் பார்ப்போம், எப்படி ஈஸியாக ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சம் எக்ஸாம்பிள் பார்ப்போம் வாங்க. பிஇஎன் இருக்குது. பிக்கு என்ன சவுண்டு? இப்பு. இக்கு ஏ. இப்பு ஏ. பே இன், பென். அடுத்து எம், இம்மு அ, மே இட்டு, மேட்டு. பிக்கு இப்பு. ஏக்கு ஆ. இப்பு ஆ, ப இல். ரெண்டு எல்லுக்குமே இல் சவுண்டு தான், இல். இப்போ பால். டிக்கு இட்டு ஓகா, இட்டு ஆ டா, ஜிக்கு இக்கு டாக். சிக்கு இக்கு அ, கே இட்டு, கேட்டு. இந்த இடத்துல வந்து நம்ம லெட்டர்ஸ் வந்து சொல்லக்கூடாது, இது ஆர் ஏ அப்படின்னு லெட்டர்ஸ் வந்து சொல்லக்கூடாது. இதுக்கு நம்ம படிச்சோல்ல தமிழ் சவுண்ட்ஸு, அந்த சவுண்ட்ஸ் என்ன அப்படின்னு தான் சொல்லணும். ஆரோட சவுண்ட் வந்து இரு. ஏக்கு அ, இரு அ, ரே இட்டு, ரேட்டு.
டிக்கு இட்டு, இட்டு ட, சிக்கும் கேக்கும் இக்கு சவுண்டு தான். இப்போ டக்கு. இஸ்ஸு ச இன் சன். இக்கு க இல் கால் இஃப் கால்ஃப். இரு ரா இன் ரன். இப்படி தான் நம்ம ஈஸியாக எந்தெந்த லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் அந்த சவுண்ட்ஸை வச்சு ஈஸியாக நம்ம ரீட் பண்ணலாம், மிஸ்டேக் இல்லாமல் ரைட் பண்ணலாம். இனிமேல் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இன்னும் நிறைய லெட்டர்ஸ் பெரிய பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.